தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. தாயினும் மேலான அன்பு கொண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தையைப் போல பேணி பாதுகாக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தோழனாயிருந்து எமக்கு உற்ற உறுதுணையாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நாங்கள் ஜெபிக்க கிருபை புரிந்ததற்காகவும் வேத வார்த்தைகளை முன்வைத்து ஜெபிக்க நீர் கிருபை புரிந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி. உம்முடைய ஆணை கொண்ட கரம் எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிறதே, அதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி. இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் கேட்டபடி ஏசப்பா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு நீர் என்னென்ன வாக்குறுதிகளை தந்திருக்கின்றீரோ அவையெல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேறும் என நாங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு எங்களுடைய நாவால் அறிக்கையிடுகிறோம். ஆமேன்.